நேற்று பண்ணினதுலேருந்து ஆரம்பிப்போம். நேற்று பண்ணினதெல்லாம் திரும்ப சொல்கிறேன், என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. டெமோ தானே நேற்று பண்ணது. நேற்று பண்ணினதுலேருந்து சொல்கிறேன், அதில் சேம் பிச்சில் இருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. நேற்று என்ன பண்ணியிருந்தோம்னா கிரெட் டெமோ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்து கிரெட் டெமோன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸ்டெப் 1 அது உள்ள கிரெட் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஒரு ப்ராஜெக்ட் அது உள்ள ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் ஆப்னு கொடுத்து. அதுக்கப்புறமா டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். அது உள்ள கிரெட் ஆப்னு ஒரு ஃபோல்டர். அது உள்ள 2 HTML ஃபைல் வச்சுருக்கோம். இன்னும் இதை எதையும் அப்டேட் பண்ணலை. இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியா? இதோட சேர்ந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இப்போ நான் டிபி கூட கனெக்ட் பண்ணணும். இதுதான் என்னோட கோல். அப்போ டிபி கூட கனெக்ட் பண்ணணும்னா டிபி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற கிளாஸ் நேம் வந்து models.py. கரெக்டா? அப்போ models.pyக்கு போனேன். models.pyயை ஓப்பன் பண்ணேன். models.pyயை ஓப்பன் பண்ணி அங்கே நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எனக்கு டிபியில் ஸ்டூடெண்ட்டோட நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேம், அவர் எந்த கிளாஸ் படிக்கிறாரு, அவரோட அட்ரஸ் என்ன, இது 4 இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் வேணும். அப்படிங்கிறதுக்காக மாடலோட ஒரு சப் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டேன், மைக்ரேட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் அதுக்கப்புறம் பண்ணேன். அப்போ மைக்ரேட்னு கொடுக்கும்போது எனக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். இதெல்லாம் நடந்துச்சு. இந்த மாடல்ஸை போய் admin.pyல போய் அப்டேட் பண்ணேன். அப்போ ஸ்டூடெண்ட் அட்மின் அங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த மாடல்ஸ்லேருந்து என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத அட்மின்ட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணேன். அப்போ admin.site.register எனக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாடல்லேருந்து இந்த அட்மினா இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு அட்மின்ட்ட போய் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணேனா, அது வரைக்கும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணேன். சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணி அதில் போய் லாகின் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் 1 2 3 4 அப்படின்னு ஒரு சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணேன். சூப்பர் யூசர் க்ரியேட் பண்ணிவிட்டு என்னோட சர்வரை ரன் பண்ணேன். இப்போ நான் சர்வரை ரன் பண்ண போகிறேன். cd documents Django projects. என்னோட சர்வர் என்னங்க, கிரெட் டெமோவா என்னோட ப்ராஜெக்ட் நேம். சரி, கிரெட் சொல்லுங்க. ஏதாவது ஓகே. ப்ளீஸ் சென்ட் ஜெனரேட் ஃபைல் கோட். அனுப்பிச்சி வைக்கிறேன். இங்கே வரைக்கும் போயிட்டு என்னோட manage.py இருக்கா, கிரெட் டெமோவில் என்னோட manage.py இருக்கு. இதை தானே கேட்குறீங்க, இதை அனுப்பிச்சி வைக்கட்டுமா? இது எப்படி அனுப்புறது? சேட்டில் டெலகிராமில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், generate.py. சரி, இப்போ என்னோட ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறேன். Python 3 manage.py create சூப்பர் யூசர்லாம் கொடுத்தாச்சுல. இப்போ வந்து ரன் சர்வர். அவ்வளோதான், என்னோட ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நேற்றே வந்து அந்த generate.pyலாம் கொடுத்துட்டேன். இப்போ ரன் ஆகுதா அப்படின்னு போய் பார்க்க போகிறேன். ரன் ஆகுது. இதில் /admin கொடுத்து பார்க்க போகிறேன். /admin கொடுத்தா டெஸ்ட்டு தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஆகுதா பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது வந்துருச்சு. இதெல்லாம் நேற்று நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இது வரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? இங்கே இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். இது வரைக்கும் எல்லாரும் சேம் பேஸில் தான் இருக்கிறோமா? இது வரைக்கும் பண்ணினதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ இது வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, இதே பேஸில் தான் எல்லோரும் இருக்கிறோம் அப்படின்னா ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு கிரெட் ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த இடத்துல நான் கிரெட் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ கிரெட் ஆப்ரேஷனுங்கிறது என்னது, என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? கிரியேட். அப்போ கிரியேட்டுங்கிறது டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது. கிரியேட். ரிட்ரீவ்ங்கிறது செலக்ட் பண்ணுறது.
கிரியேட், ரிட்ரீவ், அப்டேட், டெலீட் இது 4ம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பேசியிருந்தோம். அப்போ இது 4யும் நான் எப்படி பண்றது? இது 4யும் பண்றதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும்? அதான் இப்ப இருக்கிற கொஸ்டின். அப்போ முதல்ல இவ்வளோ டேட்டா இருக்குல்ல, தனித்தனி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டா இருக்குல்ல, இதை டிஸ்ப்ளே பண்ண வைப்போமா? இவ்வளோ டேட்டாவையும் டிஸ்ப்ளே பண்ண வைப்போமா? அப்போ டிஸ்ப்ளே பண்றதுக்கு என்ன பண்றது? என்னோட வியூஸ்ல போய் ஷோ வியூ அப்படின்னு ஒன்று கொடுப்போமா? ஏன்னா ரிட்ரீவ் பண்ணிட்டோம். எங்க ரிட்ரீவ் பண்ணிட்டோம்? இங்க ரிட்ரீவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல அதாவது ரிட்ரீவ் இல்லை, கிரியேட் பண்ணிட்டோம். டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு ஒரு பேஜில் நீட்டாக எல்லா டேட்டாவையும் காமிக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு அதில் இருக்கிற வியூஸ் டாட் பையை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த வியூஸ் டாட் பையை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டெப்பெல்லாம் நேற்று பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ரிட்ரீவ் வியூன்னு கொடுத்துருக்கோமா? ஷோ வியூ, ரிட்ரீவ் வியூ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கோங்க. த்ரெட் ஆப்ரேஷனுங்கிறதுனால ரிட்ரீவ் வியூன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே எதை ரிட்ரீவ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ எதை ரிட்ரீவ் பண்ணணும்? டேட்டா பேஸில் இருக்கிறத ரிட்ரீவ் பண்ணணும். டேட்டா பேஸில் என்ன இருக்கு? டேட்டா பேஸில் 4 வேல்யூ இருக்கு. ஸ்டூடெண்ட்டோட நேம், நம்பர், இந்த மாதிரி ஒரு 4 வேல்யூ இருக்கு. அந்த 4 வேல்யூவை தான் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணணும். அப்போ அந்த 4 வேல்யூவை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது? டேட்டா பேஸில் இருக்கிற வேல்யூவை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது? டேட்டா பேஸில் இருக்கிற வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு தான் மாடல். கரெக்டு தானே? ஏன்னா டேட்டா பேஸோட டேரெக்டாக நம்ம கான்டாக்ட் இல்லை, மாடல்ஸ் தான் போய் டேட்டா பேஸை பிடிக்குது. அப்போ மாடல்ஸில் எனக்கான ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு. அது மாடல் கிளாஸோட சப் கிளாஸ். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வாண்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் எனக்கு கொடு, நான் அதை தான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறவர் மாடலோட ஒரு சப் கிளாஸ். அவர் மாடல் போய் டிபியில் இருக்கிற எல்லா டேட்டாவையும், ஸ்டூடெண்ட்டுங்கிறவர் ஒரு மாடல், அவர் டிபியில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்படி எடுத்துகிட்டு வந்த உடனே அதை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அவ்வளோதான். அப்போ அவர் ஸ்டூடெண்ட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா இவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவார். எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததை ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று வச்சுட்டு இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை மேப் பண்ணி, இதுதான் இப்போ என்னோட கான்டெக்ஸ்ட். நான் HTML டிஸ்பிளே பண்ண வேண்டிய கான்டெக்ஸ்ட் இதுதான். இதை நீங்கள் கான்டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ்டுன்னு போட்டு அனுப்புனாலும் ஓகே, கான்டெக்ஸ்ட்டுன்னு போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி அனுப்புனாலும் ஓகே, எதுவும் தப்பு கிடையாது. இதுதான் நான் HTML அப்டேட் டிஸ்பிளே பண்ண வேண்டிய கான்டெக்ஸ்ட். எது? மாடல்ல இருந்து எடுத்துட்டு வந்த டிபி கண்டென்ட். சரி, இங்க ஒரு இடத்துல நிறுத்துவோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? சரி, அப்படி இதுல எதுவும் கேள்வி இல்லைன்னா அடுத்தது போகலாம். இப்போ எனக்கு என்ன வேலை இருக்கு? நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்டோட டேட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டோட டேட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அதை போய் என்னோட இண்டெக்ஸ் டாட் HTML டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் இப்போ எனக்கு இருக்கிற வேலை. அப்போ இண்டெக்ஸ் டாட் HTML டிஸ்பிளே பண்ணணும்னா இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு ஃபைல் வேணும் முதல்ல. கரெக்டா? அந்த இடத்துல தான் நேற்று நம்மளோட டிஸ்கஷன் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா HTML என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு HTML ஃபைல்ல இருந்து இன்னொரு HTML ஃபைலுக்கு டேட்டா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்னு ஒரு HTML ஃபைல் வச்சுக்குவாங்க. அந்த பேஸ்ல இருந்து எல்லா ஃபைலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்க இருக்கிற கண்டென்ட் எல்லாம், எங்க இருக்கிற கண்டென்ட் எல்லாம் இங்க நீங்க ஒரு கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்றீங்களே, கான்டெக்ஸ்ட்னா என்ன சொல்றது? கான்டெக்ஸ்ட்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அனுப்புற தகவல்னு வச்சுக்கோங்களேன். கான்டெக்ஸ்ட்னா என்னோட கான்டெக்ஸ்ட், நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற, நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன கருத்து வேற, நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு கான்டெக்ஸ்ட், நான் சொல்ற கருத்து இல்லை நான் அனுப்புற கருத்து இல்லை நான் அனுப்புற தகவல் அப்படின்னு அர்த்தம். இந்த தகவலை நீங்க இண்டெக்ஸ் டாட் HTML வேணும்னு கேட்குறீங்க. அப்போ இண்டெக்ஸ் டாட் HTML எங்க இருக்கணும்? நீங்க டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். அந்த ஃபோல்டர்ல முதல்ல இண்டெக்ஸ் டாட் HTML இருக்கணும். ஏன்னா ஃபோல்டர் HTML ஃபைல் எல்லாம் அங்கதான் வைப்போம். கரெக்டா? டெம்ப்ளேட்ஸுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் நேமுக்கு கீழே நீங்க இண்டெக்ஸ் டாட் HTML ஒன்று வச்சிருக்கணும். இங்க 2 HTML ஃபைலை சும்மா எங்க இருந்தோ காப்பி பண்ணி இங்க 2 HTML ஃபைலை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல ஒரு ஃபைலுக்கு நான் இண்டெக்ஸ் டாட் HTML பேர் வச்சுக்கிறேன். இன்னொரு ஃபைலுக்கு பேஸ் டாட் HTML பேர் வச்சுக்கிறேன். ஏன் பேஸ் டாட் HTML பேர் வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது பேஸ்ல தான் நம்மளோட டேட்டா, நம்மளோட பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, பேஸ்ல தான் நம்மளோட டெம்ப்ளேட் டேக் பண்ணி எடுக்கிற டேட்டா எல்லாத்தையும் பேஸ் டாட் HTMLக்கு கொண்டு வந்துட்டு அங்க இருந்து ஒவ்வொரு HTML ஃபைலுக்கும் கொண்டு போறது ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். புரியுதா? அப்போ நீங்க முதல்ல பேஸுக்கு டேட்டாவை கொண்டு வந்து, பேஸுக்கு உங்களோட கான்டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து, அந்த கான்டெக்ஸ்ட்டை
நீங்க மற்ற HTML ஃபைலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த ஐடியாவை புரிஞ்சு வச்சுக்கோங்க. டைரக்டா HTML ஃபைலில் போய் டிஸ்பிளே பண்றது ஒன்று. அப்படி பண்றத ப்ராஜெக்ட்ஸ்ல பண்ண மாட்டாங்க. பேஸ்னு வச்சுப்பாங்க, இல்லை இண்டெக்ஸ்னு வச்சுக்குவாங்க. பொதுவாக பேஸ்னு வைப்பாங்க. பேஸ் டாட் HTML வச்சு அந்த பேஸ்ல இருந்து எனக்கு இண்டெக்ஸுக்கு வேணும், எனக்கு ரிட்ரீவ் வேணும், கிரியேட்டுக்கு வேணும், அப்டேட்டுக்கு வேணும், டெலீட்டுக்கு வேணும்னா அங்கங்க இருந்து எடுத்துக்குவாங்க. இதுதான் வழக்கமா ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்ல பண்ற அப்ரோச். அதனால தான் நம்ம இண்டெக்ஸ் டாட் HTML மட்டும் வைக்காம பேஸ் டாட் HTMLனு வைக்கிறோம். நமக்கு ஆக்சுவலாக வியூஸ்ல இருந்து எங்க போகணும்? இண்டெக்ஸ் டாட் HTML தான் போகணும். ஆனா இண்டெக்ஸ் டாட் HTML போறதுக்கு பதிலா இப்போ பேஸ் டாட் HTML போறேன். நீங்களும் பேஸ் டாட் HTML ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல தான் இப்போ நமக்கு சின்ன சின்ன வேலை இருக்கு. ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஏரியா இப்போ நம்ம பார்க்கறது. இதை பண்ணிட்டோம்னா நமக்கு ஜாங்கோ ப்ராஜெக்ட் பண்ண தெரியும்னு அர்த்தம். இதுதான் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் இதுதான் நம்ம பண்ணணும். கிரியேட் பண்ண தெரியணும், அப்டேட் பண்ண தெரியணும், டெலீட் பண்ண தெரியணும். இதான் நமக்கு பண்ண தெரியணும். சரி, சரியா? அப்போ இது வரைக்கும் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த கிரியேட் இந்த பேஸ் டாட் HTML ஃபைலில் போயிட்டு சும்மா HTML ஹெட்டு பாடி ஏதாவது கொடுத்து வச்சுக்கோங்க. ஹெட்டு டைட்டில் இதிலலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்ன தெரியுமா வேணும்? இந்த இடத்துல இந்த பாடியில் இது பழைய கண்டென்ட், இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல எனக்கு என்னோட பிளாக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணும். அதனால அதுக்கான டேக் நேம், இந்த டெம்ப்ளேட் டேக்ஸ் உங்களுக்கு புதுசு, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்னோட கான்டெக்ஸ்ட் இல்லைன்னா என்னோட கண்டென்ட், பொதுவாக அதை கண்டென்ட்னு டைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வர்ற கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, இங்கே நீங்கள் கான்டெக்ஸ்ட் கொடுக்குறீங்கல்ல, இந்த இடத்துல ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. அந்த கான்டெக்ஸ்ட்டை பொதுவாக கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, இங்கே கண்டென்ட்னு சொல்லுவாங்க. வேற பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல கண்டென்ட்னு தான் பேர் வைக்கணுங்கிறது இல்லை. இன்ஃபோன்னு பேர் வச்சாலும் தப்பு கிடையாது. அது ஒரு பிளாக், உங்களோட டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்ற ஒரு பிளாக். இந்த பிளாக் பெர்சன்டேஜுங்கிறது தான் டெம்ப்ளேட் டேகை தவிர இந்த கண்டென்ட்டுங்கிறதுல நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு அதை கண்டென்ட்னு பேர் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக டேக்ல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஓப்பன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். 2 பிரேஸ் இல்லை, ஒரு பிரேஸ். சரி, சரியா? கண்டிப்பாக ஓப்பன் பண்ணீங்கன்னா பெர்சன்டேஜ் இஃப்னாலும் எண்ட் இஃப் கொடுக்கணும், ஃபார்னா எண்ட் ஃபார் கொடுக்கணும். இது ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எண்ட் ஃபார் இல்லை, எண்ட் பிளாக். நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும், ஃப்ளவர் பிரேசஸில். அப்போ பிளாக் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளோட கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த லோட் ஸ்டாட்டிக் கூட இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது. சரியா? நம்ம வந்து இந்த பிளாக் மட்டும் நமக்கு போதும். இந்த இடத்துல பிளாக் கண்டென்ட்டை கொடுத்துட்டோம். பிளாக் கண்டென்ட்டை கொடுத்து இந்த கண்டென்ட்டை தான் நான் இனிமேல் என்னோட எல்லா ஃபைல்ஸுக்கும் இந்த கண்டென்ட்டை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஒரு லிங்க் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ஃபைலை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? நான் இந்த ஃபைலையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட பேஸ் டாட் HTML இருக்கான்னு பாருங்க. இந்த பேஸ் டாட் HTML இருந்து தான் இண்டெக்ஸ் டாட் HTMLக்கு போகிறோம். அந்த ஃப்ளோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். அதனால தான் அதை திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் முடிச்சிட்டிங்களா? சரி, ஃப்ளோ நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஃப்ளோ திரும்பவும் சொல்கிறேன். உங்கள் டிபி டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு மாடல்ஸ், அந்த மாடல்ஸை போய் அட்மினில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அட்மினில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்போ மாடல்ஸில் ஒரு கிளாஸ் இருக்கும், அட்மினில் ஒரு கிளாஸ் இருக்கும், 2 இருக்கு. ஜென்ரேட்லாம் ஈஸி தான். அடுத்து வியூஸ் டாட் பைக்கு போயிட்டீங்க. வியூஸ் டாட் பைக்கு போயிட்டு அந்த மாடல்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத எடுத்துட்டீங்க. அப்படி எடுத்துட்டு அதில் இண்டெக்ஸ் டாட் HTML டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. இது நார்மல் ஃப்ளோ. இப்போ இண்டெக்ஸ் டாட் HTMLக்கு போகாமல் நம்ம கொஞ்சம் ரூட் மாதிரி, வழி மாதிரி பேஸ் டாட் HTMLக்கு போயிட்டோம். இப்போ பேஸ் டாட் HTML இருந்து இண்டெக்ஸ் டாட் HTMLக்கு போகிறோம். அது எப்படி? அது தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. எப்படி பேஸ் டாட் HTML இருந்து இண்டெக்ஸ் டாட் HTMLக்கு போகணுங்கிறது இது வரைக்கும் தெரியாது. இப்போ இந்த பேஸ் டாட் HTML இருந்து இண்டெக்ஸ் டாட் HTMLக்கு போகிறோம். இப்போ உங்களோட அப்ளிகேஷனில் இண்டெக்ஸ் டாட் HTML ஓப்பன் பண்ணுங்க. இண்டெக்ஸ் டாட் HTMLும் கிட்டத்தட்ட இதே கோடு தான் இருக்கும். இதை தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். எப்படி? வெறுமனே HTMLனு இருக்கும் இது வரைக்கும், கரெக்டா? இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறோங்கிறத பாருங்க. இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் புது டேக்ஸ். பெர்சன்டேஜ் எக்ஸ்டென்ஸ் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க? பேஸ்ல இருந்து. பேஸ் எங்கே இருக்குது? கிரெட் ஆப்பில் இருக்குது, அப்படி தானே? கிரெட் ஆப் தானே நேம் கொடுத்துருந்தோம். கிரெட் ஆப்பில் இருக்குது. கிரெட் ஆப்பில் இருக்கிற பேஸ் டாட் HTML நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பெர்சன்டேஜ்
சரியா? அப்போ அவர்ட்ட இருந்து என்ன தகவல் வேணும் உங்களுக்கு? அவர் ஒரு பிளாக் வச்சிருக்காரு. அந்த பிளாக்ல வந்து கன்டென்ட்ன்னு ஒரு பிளாக் வச்சிருக்காரு. அந்த கன்டென்ட் தான் எனக்கு வேணும். பெர்சன்டேஜ். நான் base.html ஒரு கன்டென்ட் இருக்கு. அதுதான் எனக்கு வேணும். சரி, அத குடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதுல என்ன தகவல் இருக்கு? ஸ்டூடண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. அப்போ அத குடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அத குடுத்தா நான் இங்க H1 ஒண்ணு போட்டு ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் அத பிரிண்ட் பண்ணிடுவேன். எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவேன். இதெல்லாம் HTML பேசிக்ஸ். தெரியலனாலும் கத்துக்கலாம். நீங்க இத பார்க்கறதுல இருந்தே கத்துக்கலாம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவேன். அந்த டேபிள்ல நான் வந்து ஒவ்வொரு ரோவா குடுக்க ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு காலமா குடுக்க ஆரம்பிப்பேன். எப்படி குடுக்க ஆரம்பிப்பேன்? இது ஸ்டூடண்ட்டோட என்னென்ன வச்சிருந்தோம்? ஸ்டூடண்ட் ஐடி, நேம், கிளாஸ், அட்ரஸா? இப்படி ஸ்டூடண்ட்டோட முதல்ல ஸ்டூடண்ட்டோட ஐடி குடுப்பேன். இல்ல ஸ்டூடண்ட்டோட ரோல் நம்பர் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. ஸ்டூடண்ட் நம்பர் அப்படின்னு ஒண்ணு குடுப்பேன். இதே மாதிரி ஸ்டூடண்ட்டோட நம்பர், ஸ்டூடண்ட்டோட நேம், கிளாஸ், அட்ரஸ். அப்போ நேம், ஸ்டூடண்ட் கிளாஸ், ஸ்டூடண்ட் அட்ரஸ் இப்படி கொடுப்பேன். இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல /t இப்படி கொடுத்துருவேன். ஹெட்னு கொடுத்துருவேன். இப்போ எனக்கு இதெல்லாம் டிஸ்பிளே ஆயிரும். இதெல்லாம் நார்மலாக டெம்ப்ளேட்டில் டிஸ்பிளே ஆகுறது, HTML டிஸ்பிளே ஆகுறது. இதோட சேர்ந்து வேற என்னென்னலாம் நான் கொடுப்பேன்? நான் அங்கே என்ன வச்சிருக்கேன்? ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சிருக்கேனா? கரெக்டா? அங்கேருந்து டேட்டாவை எடுத்துட்டு வருவேன். எங்கேருந்து? என்னோட கண்டென்ட்ல இருந்து. அங்கே நான் என்னவா அனுப்புகிறேன்? views.pyல ஸ்டூடெண்ட்னு அனுப்புகிறேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை நான் இங்கே எடுத்துகிட்டு வருவேன். எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? அதுக்கு தான் ஃபார் லூப் யூஸ் பண்ண தெரியுமே. பெர்சன்டேஜ் ஃபார் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட்னா சரி ஃபார் எஸ்டி இன்னு போட்டுக்கிறேன். ஃபார் ஸ்டூடெண்ட் எஸ்டி இன் ஸ்டூடெண்ட் பெர்சன்டேஜ் ஃப்ளவர் பிரேஸ். இது எங்கேருந்து வருது? மாடல்ல இருந்து வருது. கரெக்டா? மாடலில் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்டை அட்மினில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். அந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து என்ன பேரில் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த பேர் அதை தான் இங்கே கொடுக்குறீங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் இன் ஸ்டூடெண்ட் மொத்தமாக ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல்னு கொடுத்து எல்லாமே இருக்குது. அதை நான் இங்கே ஒவ்வொரு ரோவாக பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் டிஆர்னு கொடுத்துக்கலாமா? இங்கே ஒரு டிஆர் ஒரு ரோ கிரியேட் பண்ணுறேன். அங்கே கொடுத்துட்டு எனக்கு இங்கே டிடிங்கிறது டேபிள் காலம். என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு எஸ்டியோட அங்கே என்னென்ன பேர் கொடுத்துருக்கோம்? மாடல்ஸில் ஸ்டூடெண்ட் நம்பர், எஸ் நேம், எஸ் கிளாஸ், எஸ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ எஸ்டியோட எஸ் நம்பர் அங்கேருந்து எனக்கு வேணும். இது புதுசு, மொத்தமும் புதுசு. அதனால இதை ஒரு தடவை 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஓ இப்படி வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியா? இதில் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணால் நமக்கு இந்த டேட்டாவை இங்கே டிஸ்பிளே பண்ணிடலாம். அவ்வளோதான். அப்போ என்னோட HTMLக்கு டேட்டா வேணும்ல. HTMLக்கு மாடல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். மாடல்ஸ்லேருந்து வியூஸ்க்கு வந்தேன். வியூஸில் எல்லாத்தையும் வாங்கி வச்சேன். வாங்கி வச்ச கண்டென்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அனௌன்ஸ் பண்ணி அது எல்லாத்தையும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுதான் நம்ம இப்போ இங்கே செய்கிற வேலை. இப்போ இந்த இடத்துல டிஆரை க்ளோஸ் பண்ணிட்டேன். டிஆரை க்ளோஸ் பண்ணிட்டேனா? டிஆரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எதை க்ளோஸ் பண்ணணும்? எண்ட் ஃபாரை க்ளோஸ் பண்ணிட்டேன். எண்ட் ஃபாரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட டேபிளையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். டேபிளையும் முடிச்சிடலாமா? என்னோட டேபிளையும் முடிச்சிட்டேன். வேறு எதுவும் ஓப்பன் பண்ணல. அவ்வளோதாங்க. வேறு என்ன? பிளாக்கை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். டேபிளை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ட் பிளாக். என்னோட HTML ஃபைலுக்கு டேட்டாவை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அவ்வளோதான். இது புரியுதா? வழக்கமாக இந்த இடத்துல நம்ம என்ன கொடுப்போம்னா லோட் ஸ்டாட்டிக்னு கொடுப்போம். அந்த லோட் ஸ்டாட்டிக்கு பதிலாக இந்த தடவை base.htmlலேருந்து பிளாக் கண்டென்ட்னு எடுத்துருக்கோம். அவ்வளோதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிற வேலை. லோட் ஸ்டாட்டிக்னு கொடுத்து டைரெக்டாகவே ஃப்ளவர் பிரேசஸ் கொடுப்போம். உங்களுக்கு பழசு ஞாபகம் இருந்துச்சுன்னா. அதுக்கு பதிலாக நம்ம இங்கே இப்படி கொடுத்துருக்கோம். நான் இந்த ஃபைலையும் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இந்த இண்டெக்ஸ் HTML ஃபைலில் லைன் நம்பர் 13ல் ஸ்டூடெண்ட் வந்து கேபிட்டல் இருக்கலாமா இல்லை ஸ்மால் தானே?
இதுல டெம்ப்ளேட் டேக்ஸ்ல நீங்க எப்படி வேணாலும் குடுக்கலாம். ஓ! அப்படியா? ஓகே. ஆமாங்க. ஓகே. அங்க ஸ்டூடண்ட்ன்னு குடுத்துருக்கோம். அதே ஸ்டூடண்ட்ட நம்ம இங்க குடுக்குறோம் அவ்வளவுதான். ஓகே. சரி. இதுவரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுதா? இதோட ஃப்ளோ ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? நான் ரொம்ப ஸ்லோவா தான் போறேன். அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கேன். நீங்க அப்படி இல்ல ஸ்பீடா போறேன்னா சொல்லுங்க. இந்த HTML ஃபைல்ல index.htmlல இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி புரிஞ்சு ஒரு தடவ 2 தடவ நீங்களும் வாசிச்சு பாருங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் கேளுங்க. சார் ஒரு கொஷின் உண்டு. சொல்லுங்க. நேற்று வரை இருந்த செட்டப்பில் எல்லாமே ஒர்க் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணிக்க எனக்கு எரர் வருது. என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்க எரர் இல்லை, டிஸ்பிளேல எரர் வருது. நான் அந்த எரர் மெசேஜ் என்ன உங்களுக்கு எரர் அனுப்பலாமா? அனுப்புங்க. எரர் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல உங்க ஸ்க்ரீன் வேணாலும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. வேற யாருக்கும் எரர் ஏதாவது வருதாங்க? உங்க இந்த பிளாக் ஸ்க்ரீன கொஞ்சம் பெருசு பண்றீங்களா? ஷூர். அத சர்வர் ரன் பண்ணுங்க. சர்வர் ரன் பண்ணும்போது இங்கேயே காமிக்கும். இத ஸ்க்ரீன கிளியர் பண்ணிருங்க. ஓகே. இந்த ஸ்க்ரீன கிளியர் பண்ணிட்டு ரீரன் பண்ணுங்க. என்ன எரர்ன்னு பார்க்கலாம். ஓகே. ரன் பண்ணுங்க. ரன் சர்வர். இதுல ரெட் கலர்ல என்னங்க சொல்லு? ஓ அது மைக்ரேஷன் எரரா? ஓகே. ஓகே. இப்போ போங்க. இப்போ போயிட்டு /admin குடுத்து பாருங்க. அத கிளிக் பண்ணுங்களேன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணாலும் ஓகே. ஓகே. ரன் ஆகுது. ஓகே. /admin. ஓகே. ஆப்பரேஷனல் எரர். நோ சச் டேபிள் Django செஷன். எங்க? base.py-ஆ? இப்படி நம்ம எதுவுமே பண்ணலையே. எக்செப்ஷனலி Django செஷன். நம்ம டேபிளே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலையே. மேக் மைக்ரேஷன்ஸ்லாம் ரன் பண்ணியிருக்காருங்களா? அதான் நீங்க மேக் மைக்ரேட் நேத்து உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இது ஃபுல்லாவே? ஆமாம் சார். அந்த ஸ்டூடண்ட் டேபிள் எல்லாம் பார்க்க முடிஞ்சதா? ஆமாம். ஆப்பரேஷனல் எரர் எஸ்கலேட் base.py. எஸ்கலேட் 3ல நம்ம எதுவுமே பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்னோட ஃபைல்ஸ்ல பார்க்குறேன். ஏதாவது Django projects ஆப்பரேஷனல் எரர் நோ சர்ச் டேபிள் Django செஷன். ஒரு நிமிஷம் இருங்க. நானும் நெட்ல தான் பார்க்குறேன். இமீடியட்டாக என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நோ சர்ச் டேபிள் Django செஷன். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். It could be that the server uses a different working directory than the manage.py. இந்த ரெண்டையும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் ட்ரை திரும்ப ஒரு தடவை manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் manage.py மைக்ரேட் கொடுத்து பாருங்களேன். urls.pyல மிஸ்டேக்கா? urls.pyலலாம் மிஸ்டேக் இருந்தா உங்களுக்கு சர்வர் ரன் பண்ணும்போதே காமிக்கும்ல. urls.pyல எதுவும் பண்ணீங்களா? ஒன்றும் பண்ணல. நீங்க இந்த manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் ஒரு தடவை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட urls.pyவும் இது பண்ணி பாருங்க. ஓகே. Make migrations, no changes detected. Okay. Migrate. Python 3 manage.py migrate. Python 3 space manage.py migrate. Python 3. Okay. பொறுமையா பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. வேற யாருக்கும் ஏதாவது இஷ்யூஸ் இருக்காங்க இதே மாதிரி?
மைக்ரேட் கொடுத்துட்டீங்களா? இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ணி பாருங்களேன். இப்போ ரன் சர்வர் கொடுத்து பாருங்களேன். ரைட் நைஸ். ஓகே டிபி ஏதோ மிஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். அதான் அது எஸ்கியூஎல்ல ஏதோ ப்ராப்ளம் காமிக்குது. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண முடியுதா? நேற்று என்ன யூசர் நேம் கொடுத்தீங்க? யூசர் நேம் நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். பாஸ்வேர்ட் யூசர் நேம் டைப் அது யூசர் நேம் ஏற்கனவே இருந்தபடியே நான் யூசர் நேம் இருக்குன்னுட்டு பாஸ்வேர்ட் என்ன டைப் பண்ணிட்டேன். யூசர் நேம் அப்போ உங்களோட சிஸ்டம் நேம் தான். இப்போ என்னோட சிஸ்டம் நேம்ல முத்துன்னு காமிக்குதுல, அதை விட உங்க சிஸ்டம் நேம் தான் யூசர் நேம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப கிரியேட் சூப்பர் யூசர் கொடுங்க. அந்த ஸ்டெப் பண்ணிட்டு சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணுங்க. திரும்ப கிரியேட் பண்ணிட்டு மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நீங்க கிரியேட் சூப்பர் யூசர் ஸ்டெப் அதை மட்டும் திரும்ப பண்ணுங்க. பைத்தன் 3 manage.py கிரியேட் சூப்பர் யூசர் கொடுங்க. அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்க. நீங்க கண்ட்ரோல் சி. பைத்தன் 3 manage.py கிரியேட் சூப்பர் யூசர். மீதி எல்லாருக்குமே எந்த ப்ராப்ளமும் வரல, அப்படிதானே? அப்படின்னா நம்ம இதுக்கு அடுத்து டக்குன்னு அதுக்கு போகலாம். SUPP ஒரு பி கிரியேட் சூப்பர் யூசர். அவ்வளோதான். சீலன் தான். ஓகே ஓகே. This password is too common. Okay. Okay. இப்போ ரன் சர்வர் கொடுத்து பாருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொடுத்து பாருங்களேன். நைஸ், ஃபைன். இப்போ இதில் இருக்கிறதுல இந்த பேஜ் எப்படி நமக்கு தேவையில்லை. நீங்கள் அந்த generate.py ஃபைலை மட்டும் ரன் பண்ணிக்கோங்க. அதை ரன் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆயிரும். நான் இப்போ உங்களுக்கு இதுலேயே அனுப்பிச்சி வச்சேன்ல, அந்த ஃபைலை பைத்தான் 3 அப்படின்னு போட்டு அந்த ஃபைலை சும்மா ரன் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆயிரும். எனிவே இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயிட்டோம், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ரன் பண்ணுங்க போதும். generate.pyன்னு ஒரு ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன்ல, அதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான். ஓப்பன் வித் நோட்பேட். ஓகே, ஓப்பன்ல நீங்கள் இந்த லொக்கேஷன் போயிட்டு அதை ரன் பண்ணுங்க போதும். பைத்தான் 3ன்னு கொடுத்து இதை ரன் பண்ணுங்க போதும். இது என்ன லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனில் பைத்தான் 3 generate.pyன்னு ரன் பண்ணுங்க. உங்களுக்கு டேட்டா ஜென்ரேட் ஆயிரும். மீதி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். அவர் செலினுக்கும் நேற்று இதே மாதிரி தான் இருந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. அது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். generate.py ஜெனரேட் தானே ஃபைல் நேம். generate.py அவ்வளோ. சர்ச் ஃபைல் ஆர் டைரக்டரியா? அந்த ஃபைல் நேம் என்ன வச்சுருக்கீங்க? அதை வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ்குள்ளே வச்சுருக்கீங்க. டெம்ப்ளேட்ஸ்
இல்லை போங்க சாரி நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். generate.py த்ரெட் டெமோல தான் வச்சுருக்கீங்க. ஆனால் எங்கே முடி வருது? சும்மா டபுள் கிளிக் பண்ணுங்க அதை. ரன் இன்டர்னு ரன் ஆகுதா? பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இதில் எல்எஸ் ஏதாவது கொடுத்து பாருங்க. generate.pyல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா பாருங்க. என்ன பேர்ல இருக்கு? generate.py இதில் இல்லையே. இந்த ஃபோல்டரில் இல்லைன்னு காட்டுது. ஹோம் சீலன் த்ரெட் டெமோல ஒன்றும் இல்லை. அந்த ஃபைலை ரன் பண்ணுங்க, அவ்வளோதான். ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். அந்த manage.pyல தான் பக்கத்தில் நீங்கள் வேற எங்கேயோ ஒரு லொக்கேஷனில் வச்சுருக்கீங்க, ஆப்குள்ளே எங்கேயோ வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ த்ரெட் டெமோல இருக்குன்னு இங்கே காட்டுது. ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் அந்த ஃபோல்டர் போலியே. நீங்கள் போன ஃபோல்டர் காட்டுங்க. நீங்கள் ஜாங்கோ ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் த்ரெட் டெமோ போனீங்களா? இல்லையே. ஹோம் சீலன் த்ரெட் டெமோல இருக்கீங்க நீங்கள். இந்த த்ரெட் டெமோ வேற, 2 த்ரெட் டெமோ ஏதோ வச்சுருக்கீங்க நீங்கள். கரெக்டா? நீங்கள் ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர், அதுக்கு கீழே த்ரெட் டெமோ வச்சுருக்கீங்க. ஓகே சார். அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? சரி. இப்போ நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம்? HTML ஃபைல் வரைக்கும் வந்திருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்ன? யாராவது சொல்றீங்களா? மாடல்ஸ்லேருந்து HTMLக்கு கொண்டு வந்துட்டோம். கரெக்டா? மாடல்ஸ்லேருந்து HTML ஃபைலை கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? views.pyல போய் அடுத்து HTML ஃபைல் எங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் முதல்ல அது வந்து views.pyக்கா போகும். மாடல் வியூ டெம்ப்ளேட்ல வியூங்கிறது நடுவில் இருக்கிறது, பிஸ்னஸ் லாஜிக் எழுதுற இடம். அப்போ இந்த இடத்துக்கு டைரெக்டாக வராது. எங்கே போகும்? ஜாங்கோ எங்கே போகும்? urls.pyக்கு போகும். சரியா தப்பா? URL, ஆமாம், url.pyக்கு போகும். அப்போ urls.py ஓப்பன் பண்ணுறீங்களா? urls.py ஓப்பன் பண்ணுங்க. அங்கே போய் பார்ப்போம். urls.pyக்கு போய் urls.py இந்த மாதிரி யாராவது ஒரு ஐபி ஒரு யூஆர்எலோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ ஓப்பன் பண்ண வேண்டியது யாரை அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ urls.pyக்கு போயிட்டு ஃப்ரம் எங்கெங்கே இருக்கீங்க? க்ரெட் ஆப்பில் கரெக்டாக? ஃப்ரம் க்ரெட் ஆப் இம்போர்ட் வியூஸ். கரெக்டாக? அந்த வியூஸை இம்போர்ட் பண்ணிட்டேன். அந்த வியூஸை நான் என்னோட பாத்தில் சொல்லணும். அப்போ இங்கே வரும், இங்கே வந்து வியூஸ்க்கு போகும், வியூஸ் போய் இங்கே போகும். அப்போ நான் இங்கே போயிட்டு சும்மா செக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எதை இப்போ நான் கொடுக்கணும்? இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்? வியூஸில் போய் பார்த்துக்கோங்க. ரிட்ரீவ் வியூன்னு கொடுத்துருக்கோம். அதை தான் நான் என்னோட urls.pyல வைக்கிறேன். அவ்வளோதான். அப்போ urls.pyக்கு வரும். urls.pyக்கு வந்துட்டு செக் அப்படின்னு அங்கே யூஆர்எல்ல கொடுத்தா அது ரிட்ரீவ் வியூக்கு போகும். இப்போ ரிட்ரீவ் வியூ, அப்போ என்னோட டெம்ப்ளேட்லேருந்து ரிட்ரீவ் வியூ, என்னோட யூஆர்எல்லேருந்து ரிட்ரீவ் வியூக்கு போவேன். என்னோட ரிட்ரீவ் வியூக்கு போனேன்னா அங்கேருந்து index.htmlக்கு போவேன். சரிதானே? இப்படி கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டு இப்போ போயிட்டு இதெல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். எதெல்லாம் மாற்றுனீங்களோ அதெல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். எங்கே மாற்றணும்? urls.pyலலாம் மாற்றிருக்கோம்ல, இம்போர்ட் வியூஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு சர்வர் ரன்னில் தான் இருக்குது, இருந்தாலும் நான் சும்மா திரும்ப ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் சர்வர் அப்படின்னு கொடுத்தா எதுவும் திட்டுதான்னு பார்க்குறேன். எதுவும் திட்டலை. இப்போ திட்டலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே போயிட்டு 127. இங்கேயா 127.0.0.1.:8000/check அப்படின்னு கொடுத்து பார்க்க போகிறேன். செக் தானே அங்கே யூஆர்எல்ஸில் கொடுத்துருக்கேன். வாவ், இங்கே பாருங்க,
இப்படி உங்களுக்கும் வந்துருச்சா? கதிரவன், அருண்மொழிலாம் நேற்று கொடுத்த டேட்டா அதெல்லாம் வந்துருச்சா உங்களுக்கும்? இப்படி வந்துருச்சா சொல்லுங்க. அப்போ நம்ம ரிட்ரீவ் பண்ண நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அவுட்புட் வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சுன்னா நமக்கு டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து டிஸ்ப்ளே பண்ண ஜாங்கோல தெரிஞ்சிருச்சு. யாருக்காவது அவுட்புட் வரலைன்னா சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்னு போறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் யாராவது சொல்றீங்களா? சரி, இப்போ டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி இப்போ செலக்ட் டிபிலேருந்து எப்படி செலக்ட் பண்ணி இங்கே கொண்டு வர்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்னென்னலாம் பண்ணணும்? ரன் டைம் எரர், மாடல் கிளாஸ் கிரெட் ஆப், ஸ்டூடெண்ட் டஸ் நாட் டிக்ளேர் அன் எக்ஸ்பிளிசிட் ஆப் லேபிள் அண்ட் இஸ் அண்ட் அப்ளிகேஷன். இன்ஸ்டால்டு ஆப்ஸில் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லுது. அவ்வளோதான். இன்ஸ்டால்டு ஆப்பில் கிரெட் ஆப்னு ஒன்று இல்லையோ அப்படின்னு கேட்குது. அந்த இன்ஸ்டால்டு ஆப்பில் settings.py ஃபைலில் போய் பாருங்க. settings.pyல இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருக்கலாம், ஆனால் அதில் இல்லைன்னா வரணும். சரி, ஆட் அண்ட் எடிட் டேட்டா, சென்ட் த டேட்டா டு சர்வர். ஆமாம், இப்போ டேட்டாவை ஆட் பண்ண தெரியணும், டேட்டாவை எடிட் பண்ண தெரியணும். ஆட் பண்ணுற வேலை பார்ப்போமா? இப்போ ஆட் எடிட் தானே கேட்டிருக்காங்க. ஆட் எடிட், இன்னொன்று பாக்கி இருக்குல்ல, டெலிட், 3 இருக்குல்ல. முதல்ல ஆட் பண்ணுவோமா? வாங்க, எங்கே ஆட் பண்ணுவீங்க சொல்கிறீங்களா? இந்த பேஜில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ டிஸ்பிளே ஆகுற பேஜில் ஒன்று ஆட் பண்ணிடுவோமா? ஆட் பண்ணிடுவோமா டிஸ்பிளேல? இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இந்த பேஜில் ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்கணும். அப்போ ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டு நான் இந்த பேஜில் கொடுத்துட்டேன்னா போதும், ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த பேஜில் ஒரு பட்டன் வேணும். அந்த பட்டனை தான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ இந்த செக் வந்து எங்கே போச்சு? செக் வந்து ரிட்ரீவ் வியூக்கு போச்சு. ரிட்ரீவ் வியூ எங்கே போச்சு? ரிட்ரீவ் வியூ வந்து index.htmlக்கு போச்சு. அப்போ நான் index.htmlல தான் என்னோட டேட்டா எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. அப்போ என்னோட டேபிள்லாம் டிஸ்பிளே ஆனதுக்கு பின்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு இடத்துல நான் போய் இப்படி கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்? ஒரு பட்டன் கொடுக்க போகிறேன். அப்போ பட்டன் கொடுக்கணும். ஏஹெச்ரஃப்ங்கிறது லிங்க் கொடுக்குறது, HTML லிங்க் கொடுக்குறது. எந்த லிங்க்குமே கொடுக்கலன்னா ஹேஷ்னு கொடுத்தீங்கன்னா அதே பேஜில் இருக்கும். சரியா? நீங்கள் பட்டன் HTML லிங்க் கொடுக்குறது அப்படி கொடுத்துட்டு இப்போ ஒரு பட்டன் வைக்க போகிறேன். பட்டன் டைப் ஈக்குவல்ஸ் டு பட்டன் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் HTML கண்டென்ட். சரியா? பட்டன் டைப் ஈக்குவல்ஸ் டு பட்டன் கொடுத்துட்டு இங்கே ஆட் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்க போகிறேன். இப்படி கொடுத்துட்டு இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிட போகிறேன். பட்டனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லிங்கையும் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான். இப்படி ஒரு பட்டன் வச்சாச்சு. இப்போ இப்படி ஒரு பட்டன் வச்சாச்சு. இதை சேவ் பண்ணியாச்சு. இந்த ஒரு லைன் இப்படி சேவ் பண்ணது இங்கே வருதான்னு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறேன். எங்கேயாவது வருதா? ஆட் நியூ பட்டன். ஆட் நியூ பட்டன் இங்கே இருக்குது. ஆட் நியூ பட்டன் ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஏதோ தப்பாக பண்ணியிருக்கேன். அதனால் ஆட் நியூ பட்டன் பக்கத்துலேயே ஏஹெச்எஃப் காமிச்சிட்டு இருக்கு. அது வேண்டாம்னா கூட எடுத்து விட்டுறலாம். நம்ம ஏஹெச்எஃப் பட்டன் இப்படி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கும் வருதா பாருங்க. ஆட் நியூ ஸ்டூடெண்ட், ஆட் நியூ பட்டன் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. ஆட் நியூ ஸ்டூடெண்ட். அவ்வளோதான். இல்லை எனக்கு இது பட்டன் எப்படி நீங்கள் எப்படி பண்ணீங்கிறதுலாம் எனக்கு தெரியலன்னா நெட்டில் போய் தேடிக்கலாம். ஹவு டு ஆட் பட்டன் அப்படின்னு நம்ம நெட்டில் போய் தேடிக்கலாம். எப்படி லிங்க் ஆட் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் நெட்டில் போய் தேடிக்கலாம். சும்மா இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம டேபிள் HTML பட்டன் ஆட் பண்ணுறோம். பட்டன் வித் லிங்க் இன் HTML. அவ்வளோதான். நீங்கள் தேடுறீங்கன்னா ஏதாவது W3 ஸ்கூல்ஸில் கண்டிப்பாக இருக்கும். அதை தான் எடுத்து நானும் போட்டு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஏஹெச்எஃப்னு போட்டு லிங்க் மட்டும் கொடுத்தீங்கன்னா லிங்க் டெக்ஸ்ட்டு அதிலே இதில் பட்டன் இல்லையா, பட்டனும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னா பட்டன் வந்துடும். பட்டன்னா ஒரு கிளிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணிட்டீங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் கிடச்சிருச்சு. ஏஹெச்எஃப் போட்டு ஒரு பட்டன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் சொன்னால் செஞ்சிடலாம். அடுத்த ஸ்டெப் சொல்லுங்கள். ஆட் நியூ பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். ஆட் நியூ பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஆட் நியூ பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும்? சேவ் த டேட்டா இன் டிபி. அது ஃபைனல்.
அதை ஆட் நியூ பட்டன் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லா டேட்டாவையும் ஃபில் பண்ணி அங்கே சப்மிட் கொடுத்து அது போய் டிபியில் போய் உட்காரணும். கரெக்டா? ஆட் நியூ பட்டன் ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும். அந்த ஃபார்மில் தான் நீங்கள் கேட்குற ஃபீல்டெல்லாம் கொடுக்கணும். சரியா தப்பா? இன்புட் ஃபார்ம். ஆமாம், சூப்பர். டு சென்ட் த ரெக்வெஸ்ட் டு யூஆர்எல் ஆர் வியூ. ஆமாம், மற்றவங்களுக்கும் புரியுதுல்ல? இப்போ ஆட் நியூ பட்டன், இங்கே ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட்டோம். ஒரு பட்டனை இங்கே கொடுத்துட்டோம், டைப் பட்டன் ஒன்று கொடுத்துட்டோம், ஒரு பட்டன் வந்துருச்சு. இப்போ ஆட் நியூ பட்டனை, ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும். அப்போ ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும்னா இது வரைக்கும் என்கிட்ட forms.py ஃபைல் எதுவும் கிடையாது. இப்போ நான் டெம்ப்ளேட்டில் நின்றுட்டு இருக்கேன். அப்போ நான் இப்போ போய் forms.py ஒரு ஃபைலை உருவாக்கணும். மாடல்ஸ்க்கு எப்படி மாடல்னு ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு மாடல்ஸோட சப்கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஃபார்முக்கு நான் ஒரு சப்கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும். எங்க என்னோட அப்ளிகேஷனில். என்னோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. என்னோட அப்ளிகேஷனுக்கு போயிட்டேன். என்னோட அப்ளிகேஷனில் போயிட்டு அங்கே admin.py apps.py இதெல்லாம் இருக்குது. இங்கே போயிட்டு நான் ஃபார்ம்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். நான் சும்மா இந்த models.py காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த இடத்துல forms.py, இந்த forms.py எனக்கு வேணும். எதுக்காக வேணும்? நான் ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆகணும். அந்த ஃபார்மில் நான் எல்லா டேட்டாலையும் கொடுப்பேன். ரைட், அந்த ஃபார்மை ரெடி பண்ணுவோமா? forms.py இப்போ பண்ணியாச்சு. இப்போ ஃபார்ம்ஸ், இது வந்து ஃபார்ம்ஸ். அப்போ மாடல்ஸ் எப்படி மாடல்ஸோட ஒரு சப்கிளாஸோ அதே மாதிரி இது ஃபார்ம்ஸுங்கிற மாடியூலை யூஸ் பண்ண போகுது. அப்போது இங்கே என்னென்ன டேட்டாவெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் சொல்கிறீங்களா? நீங்கள் என்னென்ன டேட்டாவெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்? ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே ஆக போகுதுங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டேட்டாவெல்லாம் ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்க போகிறீங்க. ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு என்னென்ன டேட்டாவெல்லாம் வாங்க போகிறீங்க? அதான் கேள்வி. ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் பேர், ஸ்டூடெண்ட் அட்ரஸ், இதெல்லாம் வாங்கணும். சூப்பர். இதெல்லாம் வாங்கணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கேள்வி கொஞ்சம் மொக்கையாக இருக்கலாம், கொஞ்சம் சமாளித்து பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் வாங்கணும்னு எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம ஏற்கனவே அப்படி செட்டப் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. வெரி நைஸ். ஏற்கனவே எங்கே செட்டப் பண்ணியிருக்கோம்? நம்ம டிபியை எப்படி கனெக்ட் பண்ணோம்? மாடல்ஸ்ல இருந்து. அப்போ மாடல்ஸ் நம்ம டேபிளே கிரியேட் பண்ணலை. இப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்டோட நம்பர் வேணும், ஸ்டூடெண்ட்டோட நேம் வேணும், அவரோட எந்த கிளாஸ் படிக்கிறாருங்கிறது வேணும், அவரோட அட்ரஸ் வேணும். இது 4 தான் நமக்கு வேணும். இது 4 தான் டிபியில் போய் எஸ்கியூலைட்டில் போய் உட்கார போகுது. ஐடி, நேம், கிளாஸ், அட்ரஸ், இது 4 தான் போய் உட்கார போகுது. ஆனால் இது 4த்துக்கான டேபிள் நம்ம எங்கேயுமே கிரியேட் பண்ணல. இது 4த்துக்கு நம்ம கிரியேட் பண்ணுறது மாடல் கிளாஸ் தான் கிரியேட் பண்ணும். கரெக்டா? அப்போ அந்த மாடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு ஃபார்முக்கு வேணும். எனக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணும், நீங்கள் என்னென்ன ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவீங்கன்னா நான் தனியாலாம் சொல்ல மாட்டேன். அந்த டிபியில் ஏதோ ஒரு 4 வேல்யூ நீங்கள் ஃபில் பண்ணீங்கல்ல, அந்த 4 வேல்யூவை நான் கொடுத்துட்றேன், இந்த ஸ்டூடெண்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க, இவ்வளோதான் கேட்க போகிறோம். இந்த ஐடியா புரியுதா? ஃபார்ம்ஸையும் மாடல்ஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஐடியா புரியுதா? இப்போ ஃபார்ம் வச்சுருக்கேன், HTML ஒரு ஃபார்ம் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அந்த ஃபார்முக்கான இன்புட்ஸ், அந்த ஃபார்மில் என்னென்ன ஃபீல்டுலாம் இருக்கணுங்கிறது என்னோட டிபியில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்கோ அதுதான் இந்த ஃபார்ம்லேயும் இருக்கணும். இந்த ஐடியா எல்லாருக்கும் புரியுதா? இது புரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, அப்போ என்ன பண்ணுறது? இப்போ அதுதான் ஒர்க் பண்ண போகிறோம். எங்கே போகிறேன்? forms.pyக்கு போயிட்டேன். இந்த forms.py எதோட கனெக்ட் ஆக போகுது? என்னோட மாடலோட கனெக்ட் ஆக போகுது. அப்போ நான் இந்த இடத்துல இம்போர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு முதல்ல கொடுத்துட்றேன். ஏன்னா இது என்னோட ஃபார்ம்ஸ் கிளாஸ், அதனால நான் வந்து என்னோட ஃபார்ம்ஸ் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ் தான் இது. அங்கே நான் மாடல் ஃபார்ம்னு ஒன்று வச்சுருக்கேன். ஃப்ரம் ஜாங்கோ இம்போர்ட் ஃபார்ம்ஸ். அது போக இந்த லைனும் எழுத போகிறேன். ஃப்ரம் என்னோட கிரெட் ஆப்பில் மாடல்ஸ் வச்சுருக்கேன். மாடல்ஸ்ல இருந்து இம்போர்ட் ஸ்டூடெண்ட். ஏன் ஸ்டூடெண்ட்? என்னோட மாடல் கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட் தான். இங்கே என்னோட மாடல் கிளாஸ்ல இருக்கிற அந்த models.pyல இருக்கிற கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். மாடலை தான் நான் யூஸ் பண்ணணும், அதோட சப் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் இங்கே வச்சிருக்கிற பேர் ஸ்டூடெண்ட். அதனால என்னோட மாடல்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கோங்க.
இப்போ நான் கிரியேட் பண்ண போறது ஒரு ஃபார்ம்ஸ் கிளாஸ். அதனால ஃபார்ம்ஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இம்போர்ட் பண்ணிட்டு இங்க நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஃபார்ம் இது யாரோட சப் கிளாஸ்? மாடல் தான் மாடலோட சப் கிளாஸ். இது ஃபார்ம்ஸ்ல மாடல் ஃபார்ம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஃபார்ம்ஸ் மாடியூல்ல மாடல் ஃபார்ம்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் என்ன பண்ணுவோம்னா உங்களோட மாடலையும் ஃபார்மையும் கனெக்ட் பண்ற வேலையெல்லாம் அது செய்யும். அதை தான் நான் இங்கே செய்ய போறேன். ஏன் இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன்? இந்த 2 லைன் ஏன் எழுதியிருக்கேன்? இந்த லைன் ஏன் எழுதியிருக்கேன்? எத்தனை கேள்வி வேணாலும் இதுல கேட்டுக்கோங்க. புரியுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. forms.pyல இந்த 3 லைன் தான், வேற எதுவும் நான் இப்போதைக்கு பண்ணல. புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? நான் இப்படிதான் புரிஞ்சிருக்கேன், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டானு வேணாலும் கேட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் போலாமா? சரி, அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி. இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? இந்த மாடல் ஃபார்மோட ஒரு சப் கிளாஸ் தான் உங்களோட ஸ்டூடெண்ட் ஃபார்ம் கிளாஸ். அப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஃபார்ம் கிளாஸோட தகவல் எல்லாம் வேணும். பொதுவா இது வந்து டெக்னிக்கல் டேம். பொதுவா டேட்டா அப்படிங்கிறது நீங்க சிஸ்டம்க்கு கொடுக்கறது, இல்ல சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்குறது. இதான் டேட்டா, தகவல். கரெக்டா? தகவல்னு அடிக்கிறது. இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ப்ரோக்ராமிங் கான்டெக்ட்ல, மெட்டா டேட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மெட்டா டேட்டானா என்னன்னா, மெட்டா டேட்டா அப்படிங்கிறது டேட்டா அபவுட் டேட்டா. இப்போ மெட்டா டேட்டானா டேட்டா அபவுட் டேட்டா. இப்போ டேட்டா அபவுட் டேட்டானா மெட்டா டேட்டா. சரி, அப்படின்னா என்ன? அப்படின்னா அது தெரியலீங்களே. ஏதோ தகவலை பத்தின தகவல்னு சொல்றீங்க. ஆமா, தகவலை பத்தின தகவல்னா என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு மெயில் அனுப்புறேன். நான் அவங்க யாருக்கும் ஒருத்தருக்கு மெயில் அனுப்புறேன். அந்த மெயிலோட சென்டர் யாரு, அந்த மெயில என்ன ஐபி அட்ரஸ்ல இருந்து அனுப்பிச்சாரு, அந்த மெயில எந்த நேரத்துல அனுப்பிச்சாரு, இதெல்லாம் அந்த மெயில்ங்கிறது தான் நான் உங்களுக்கு அனுப்பின டேட்டா. கரெக்டா? அந்த மெயில பத்தின டேட்டா. இந்த மெயில வந்து எந்த ஐபில இருந்து அனுப்பிச்சாரு, அந்த மெயில் அனுப்பும்போது அவரு என்ன நெட்வொர்க் ப்ரொவைடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாரு, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இதுவும் இதுக்கும் என்னோட மெயிலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த டேட்டாவெல்லாம் என்னோட மெயிலோட கண்டென்ட் கிடையாது. என்னோட மெயில்ன்றது என்னோட டேட்டா. அந்த மெயிலை பத்தின தகவல்கள், அதான் டேட்டா அபவுட் டேட்டா. அதுதான் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, மெட்டா டேட்டா அப்படிங்கிறது. குக்கீஸ்லாம் மெட்டா டேட்டா தான். நீங்க ஸ்டோர் பண்ற குக்கீஸ்லாம் இருக்குல்ல, நம்ம குக்கீஸ் பத்தி பார்த்தோம்னா அதெல்லாம் மெட்டா டேட்டா தான். அப்ப இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இப்ப நான் எதுக்கு இந்த மெட்டா டேட்டா ஸ்டோரியை சொல்றேன்? எனக்கு இந்த மாடல்ஸ்ல இருக்கிற தகவல்கள் எல்லாம் வேணும். மாடல்ங்கிறதே ஒரு டேட்டா, டிபியை கனெக்ட் பண்ற டேட்டா. அந்த மாடல்ல இருக்கிற டேட்டா எல்லாம் வேணும்னா அதுக்கு தனியா ஒரு கிளாஸ். அந்த கிளாஸுக்கு பேரே மெட்டா. இது வந்து கிளாஸுக்குள்ள கிளாஸ், சப் கிளாஸ் இல்ல. சப் கிளாஸ்னா ஒரு கிளாஸோட சைல்டு கிளாஸ் தான் சப் கிளாஸ். இது இன்னர் கிளாஸ். என்னோட ஃபார்முக்குள்ள எனக்கு கொஞ்சம் டேட்டாலாம் வேணும். அந்த டேட்டா எங்க இருந்து வேணும்? அந்த டேட்டா என்னோட மாடல்ல இருந்து வேணும். மாடல்ங்கிறதுல இருந்து வேணுங்கிறதுனால மெட்டாவா நான் இதை கொண்டு வரேன். அப்போ இப்போ நான் சொல்லிக்கலாம், என்னோட மாடல் இது வந்து சப் கிளாஸ் ஸ்டூடெண்ட், என்னோட மாடல் ஸ்டூடெண்ட், அதுல இருந்து எனக்கு எல்லா ஃபீல்டையும் கொடுங்க அப்படின்னா இங்க மாடல்னு யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்க்ளூடுன்னு யூஸ் பண்ணுவாங்க, ஃபீல்ட்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீடிஃபைன்ட் இது எல்லாமே. இப்படி கொடுத்துட்டு டண்டர் ஞாபகம் இருக்கா? டபுள் அண்டர், இப்படி டபுள் அண்டர்ஸ்கோர் ஆல் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, என்னோட ஸ்டூடெண்ட் ஃபார்முக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஸ்டூடெண்ட் ஃபார்முக்கு எனக்கு டேட்டா வேணும். என்னோட ஸ்டூடெண்ட் ஃபார்ம்ல என்னென்ன டேட்டாவெல்லாம் டிஸ்பிளே பண்றதுங்கிற டேட்டா வேணும். அந்த டேட்டாவை நான் தனியா கிரியேட் பண்ணல, ஃபார்முக்கு தனியா கிரியேட் பண்ணல. அந்த டேட்டாவை என்னோட மாடல்ல இருந்து எடுக்க போறேன். அப்போ மாடல்ங்கிறதே ஒரு டேட்டா. அதை எந்த மாடல்ல இருந்து எடுக்க போறீங்க? நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் மாடல்ல இருந்து எடுக்க போறேன். அதுல இருந்து என்னென்ன ஃபீல்டு எல்லாம் வேணும், அதுக்காக தான் மெட்டான்னு கொடுத்துருக்கிறது. டேட்டா அபவுட் டேட்டா. என்னென்ன ஃபீல்டெல்லாம் வேணும்? எல்லா ஃபீல்டும் வேணும். இப்போ நம்ம பண்றதுல எல்லா ஃபீல்டும் வேணும். சில டைம்ல எல்லா ஃபீல்டும் தேவைப்படாது. கரெக்டா? இப்போ பாஸ்வேர்டை 2 தடவை லாகின் பண்ணும்போது, சைன் அப் பண்ணும்போது கொடுத்துருப்போம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு. லாகின் பண்ணும்போது ஒரு தடவை கொடுத்தா போதும். அந்த மாதிரியான டைம்ல இங்க எக்ஸ்க்ளூடுன்னு யூஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபீல்டு வேண்டாம்னா, எனக்கு இப்போ ஸ்டூடெண்ட்டோட நம்பர் வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்படி எக்ஸ்க்ளூட் அப்படின்னு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். தேவைன்னா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணல. இப்போ எனக்கு எல்லா ஃபீல்டும் வேணும்.
அப்படின்னா எல்லா ஃபீல்டையும் நான் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பழைய கண்டென்ட், எங்க இருந்தோ காப்பி பண்ண பேஜில், அதனால அதில் இருக்கிற கண்டென்ட். இவ்வளோதாங்க இந்த கிளாஸ். இதை ரெடி பண்ணிடுறீங்களா? கொஞ்சம் கண்டென்ட் வந்து ஹெவி கண்டென்ட், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜாங்கோ யூஸ் பண்ணி பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க எந்த கவலையும் பட வேண்டிய தேவை இருக்காது. எங்க எடிட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா போய் அங்க எடிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வரைக்கும் முடிச்சுட்டு சொல்றீங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? உங்களோட ஒப்பீனியன், ஐடியா இப்படி பண்ணலாமோ அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்? இங்க ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டனுக்கு என்ன பண்றதுங்கிறது தான் இப்போ டிஸ்கஷனே. இந்த பட்டன், இந்த ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணினீங்கன்னா எனக்கு ஏதோ ஒன்று டிஸ்பிளே ஆகணும். கரெக்டா? அதுக்கு தான் நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன டிஸ்பிளே ஆகணும்? அதை தான் இந்த மாடல்ஸில் கொடுத்துட்டோம், ஃபார்ம்ஸில் கொடுத்துட்டோம். கரெக்டா? இந்த மாடல் ஃபார்ம் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணும்? சரி, இந்த ஃபீல்டெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகணும். இந்த ஃபீல்டெல்லாம் எங்கே டிஸ்பிளே ஆகணும்? இதுக்கு ஒரு HTML ஃபைல் வேணும்ல, வேண்டாமா? பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. பட்டனை கிளிக் பண்ணால் என்னென்ன டேக்ஸ்லாம் வேணுங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்க. அதை கொடுத்துட்டீங்க forms.pyல. இதுக்கு ஒரு HTML ஃபைல் வேணுமா வேண்டாமா? இதை ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கணும்ல. ஸ்க்ரீனில் காமிக்கிறதுக்கு ஒரு HTML ஃபைல் வேணுமா வேண்டாமா? ஆமாம். அப்போ HTML ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். இப்போதான் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த forms.pyல இருக்கிற கண்டென்ட்டுக்கு எனக்கு ஒரு HTML ஃபைல் வேணும். அந்த HTML ஃபைல் எதை டிஸ்பிளே பண்ணணும்? இந்த forms.pyல இருந்து வர டேட்டா இருக்குல்ல, அதை எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். இந்த forms.pyயை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டா? அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் எங்கே போய்க்கணும்? என்னோட டெம்ப்ளேட் ஃபோல்டருக்கு போய்க்கணும். என்னோட டெம்ப்ளேட் ஃபோல்டரில் பேஸ் இருக்கா, அடுத்து இண்டெக்ஸ் இருக்கா? சரி, இண்டெக்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதை ஃபங்க்ஷன் F2 கொடுத்து கிரியேட்டுன்னு கொடுத்துட்றேன். create.html. அவ்வளோதான். இந்த create.html ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த create.html நீங்களும் இதே மாதிரி ஒரு create.html ஒரு ஃபைல் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் உங்களோட ஃபார்மோட டேட்டாவெல்லாம் டிஸ்பிளே பண்ண போறீங்க. இந்த இடத்துல ஃபார்ம் மெத்தட் போஸ்ட்னு கொடுக்குறேன். ஏன் ஃபார்ம் மெத்தட் போஸ்ட்னு கொடுக்குறேன், கெட்னு கொடுக்குறேன், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வர்றதுக்கு இப்படி form.as_p அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா ஒரே வரியில வரும், form.as_p கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வரியில வரும். அப்படிங்கிறத நீங்க கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டிபில இருந்து ஃபார்ம்ஸுக்கு கொண்டு வந்துட்டேன். ஃபார்ம்ஸ்ல இருந்து HTML ஃபைலுக்கு கொண்டு வரேன். HTML ஃபைலுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த form.as_p அப்படிங்கிறத யூஸ் பண்றேன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்படி கொடுக்கறது. சரி, அப்படி ஞாபகம் இருக்கு. அப்போ என்னென்ன ஃபீல்டுலாம் இங்கே வந்துடும்? உங்களோட ஃபார்ம்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபீல்டும் வந்துடும். ஆல் ஃபீல்ட்ஸ் வந்துருமா? உங்களோட ஃபார்ம்ஸ்ல இருக்கிற எல்லா ஃபீல்டும் வந்துருமா? இப்படி நீங்க வந்து ஆல்னு கொடுத்துட்டீங்க, அதை இங்கே AS இந்த மாதிரி Pன்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஃபீல்டும் வந்துருமா? எல்லா ஃபீல்டும் வந்தா போதுமா, இல்லைன்னா சப்மிட் பட்டன் ஒன்று சேர்த்து வைக்கணுமா? அதான் கேள்வி. சப்மிட் பட்டன் வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். சரி, இப்போ சப்மிட் பட்டன் வைக்கிறோம். இப்படி சப்மிட் பட்டன் கொடுத்தாலே நீங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை யூசர்கிட்ட இருந்து வாங்கி அதை ஜாங்கோவுக்கு அனுப்புறீங்கன்னு அர்த்தம். அப்படி இன்ஃபர்மேஷனை வாங்கி நீங்க ஜாங்கோவுக்கு அனுப்புனாலே ஜாங்கோ பில்ட்னா ஒரு செக்யூரிட்டியை இங்க கொடுக்கும். நீங்க பட்டன் ஒன்று HTML ஃபைல்ல ஆட் பண்ணாலே அது பில்ட்டினா, சப்மிட் பட்டன் ஆட் பண்ணாலே டேட்டா சப்மிட் பண்றீங்கனாலே பில்ட்டினா அது உங்களோட கோடை என்கிரிப்ட் பண்ணும். அதுக்கு ஒரு டேக் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது அது ஞாபகம் இருக்கா? என்ன டேக்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன டேக்னு? CSRF. வெரி நைஸ், சூப்பர். அப்படி ஒரு டேக் சொல்லியிருந்தேன், அது CSRF டேக். அப்போ நீங்க இந்த இடத்துல சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுக்க போறீங்க. அப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு சப்மிட்னு கொடுத்தேன்னா எனக்கு டேட்டா சப்மிட் ஆயிரும். அப்படி டேட்டா சப்மிட் ஆகும்போது சும்மா அப்படியே என்கிரிப்ட் பண்ணாமல் அனுப்ப முடியாது. அதை ஜாங்கோ டிஃபால்ட்டாகவே சப்போர்ட் பண்ணாது. இப்போ நான் வேல்யூ ஏதாவது கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல,
ஆட் ஸ்டூடெண்ட் இப்படி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்லை இன்செர்ட் ஏதாவது கொடுத்துக்கோங்க. எப்படி நான் ஒரு மெசேஜ் கொடுத்துறேன். இப்படி ஒரு பட்டன் நான் ஆட் பண்ணாலே நான் மறந்துடாம செய்ய வேண்டியது, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நான் %CSRF_token பெர்சன்டேஜ் அப்படின்னு நான் கொடுக்கணும். கரெக்டா? இப்போ நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், இது வரைக்கும் பண்ணிருங்க. இந்த ஃப்ளோவை வந்து அசை போட்டு தான் மைண்ட்ல ஏற்றணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோ கிடையாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க். அது ஒரு பிகினரா இல்ல ஒரு ஃப்ரெஷரா நீங்க பார்க்கும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு இருக்கும் தான். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வந்து என்ன சொல்றதுன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள். அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இதே தான் நீங்க ரிப்பீட்டடா பண்ணுவீங்க. அதே பெரிய ரிஸ்கா நினைச்சுக்காதீங்க. இது வெறும் ஸ்டார்டிங் ட்ரபிள். இப்போ நமக்கு அது மைண்டில் ஸ்டோரா இருக்கு. இப்போ நான் 4-5 பண்ணி வச்சிருக்கேன், ஒவ்வொரு ப்ராஜெக்டா பண்ணி வச்சிருக்கேன்னா எனக்கு வந்து டக்குன்னு ஓகே மாடல்ஸ்ல இருந்து ஃபார்முக்கு போகணும், ஃபார்ம்ஸ்ல இருந்து HTML போகணும், views.py அப்டேட் பண்ணணும், urls.py இது வந்து அந்த ஃப்ளோ தான். அந்த ஃப்ளோ அப்படியே மைண்டில் ஏறிடும். இப்போவே பாதி ஃப்ளோ உங்களுக்கு மைண்டில் ஏறிடுச்சு. கண்டிப்பாக settings.pyல போய் மாற்றணும், URLஸ்ல போய் மாற்றணும், வியூஸ்ல போய் மாற்றணும், இது ஏறிடுச்சு. அது மாதிரி இதுவும் போக ஏறிடும். ஒரு 2 தடவை வேணா இதே வேணாலும் செஞ்சு பாருங்க. இப்போ இது வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறோம். சரி, இப்போ இந்த HTML ஃபைல் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? என்னோட views.pyல போயிட்டு இதை நான் சொல்லணும். நான் வந்து மாடல்ஸ்ல இருந்து ஒரு ஃபார்மை டிஸ்பிளே பண்ண போறேன். ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுக்க போறேன். இந்த இடத்துல இங்க நான் ஆட் நியூ ஸ்டூடெண்ட்னு கொடுத்தேன்னா புதுசா ஒரு HTML ஃபைல் வரப்போகுது. அந்த HTML ஃபைலோட கண்டென்ட் வந்து என்னோட ஃபார்ம்ல இருந்து வரப்போகுது. அந்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லா ஃபீல்டையும் நான் இந்த HTML ஃபைல்ல கொடுக்க போறேன். HTML ஃபைல்ல கொடுத்து ஒரு சப்மிட் பட்டன் கொடுக்க போறேன். இது என்னோட HTML ஃபைல். ஆனா இந்த HTML ஃபைலை தேடி யாரும் டைரக்டா வர மாட்டாங்க. வியூஸ் வாண்ட்டை தான் வருவாங்க. URL வாண்ட்டை தான் அனுப்பிச்சு விடுவாரு. அதனால நான் வாண்ட்டை வந்து சொல்றேன், எனக்கு இதே மாதிரியான இது அப்படியே சும்மா இதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டெஃபினிஷன் எழுதுறேன். என்ன எழுதுறது? கிரியேட் வியூ. கிரியேட் தானே, இல்லை ஆட் வியூ ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. கிரியேட் வியூ அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ மறந்துடாம ஸ்டூடெண்ட் ஃபார்மை காமிச்சிரு. கரெக்டு தானே? நம்ம ஸ்டூடெண்ட் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஸ்டூடெண்ட் ஃபார்மை காமிச்சிரு. எங்கே இருக்குது ஸ்டூடெண்ட் ஃபார்ம்? இந்த இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் ஃபார்மை காமிச்சிரு அப்படின்னு சொல்ல போகிறோம். எங்கே சொல்ல போகிறோம்? என்னோட views.pyல ஸ்டூடெண்ட் ஃபார்மை காமிச்சிரு. அந்த ஸ்டூடெண்ட் ஃபார்ம் தானே பேர் வச்சுருக்கோம், ஸ்டூடெண்ட் ஃபார்ம். ஓகே, அந்த ஸ்டூடெண்ட் ஃபார்மை காமிச்சு அந்த டேட்டாவை எடுத்து வச்சுக்கோ, அதை தான் கான்டெக்ஸ்டாக காமிச்சிரு அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ கான்டெக்ஸ்டாக எங்கே காமிக்கிறது அப்படின்னு அது கேட்கும். அப்போ கான்டெக்ஸ்டாக எங்கே காமிக்கிறது? நான் சொல்கிற இடத்துல இந்த ரெக்வெஸ்ட்டை கேட்டு வந்தாங்கன்னா ரிட்டன் ரெண்டர் ரெக்வெஸ்ட் create.html இந்த create.html ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலுக்கு இந்த ஃபார்மை அனுப்பிச்சு வச்சிரு. அதை என்னோட கான்டெக்ஸ்டாக அனுப்பிச்சு வச்சிரு. அதை ஒரு மேப்பாக நான் உனக்கு கொடுக்குறேன், அதை அனுப்பிச்சு வச்சிரு. அதை அனுப்பிச்சு வச்சா அவங்க என்னங்க பண்ணுவாங்க? நீ எதுப்பா அதை பற்றி கவலைப்படுற? views.py நான் அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது இந்த ஃபார்ம்ல இருந்து என்னென்னலாம் இங்கே டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபார்ம் மொத்தத்தையும் டிஸ்பிளே வரிசையா ஒவ்வொரு லைனா பண்ணுங்கிறத நான் இங்கே எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு பண்ணியாச்சு. நல்லா இருக்கா? அப்போ இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் புரியுதா? என்னோட HTML views.pyல இருந்து create.html போகிறோம். அங்கே போகும்போது என்னோட ஸ்டூடெண்ட் ஃபார்மோட டேட்டா எல்லாத்தையும் வாங்கி வச்சு அதை அனுப்பிச்சிடுறேன். அதை create.html டிஸ்பிளே பண்ணி கடைசியாக சப்மிட் கொடுத்துட்றேன். வேலை முடிஞ்சுதா? இன்னும் இருக்கா? இன்னும் ஒரு வேலை இருக்கு, இதை முடிச்சுட்டு சொல்லுங்க. சரி, 2 3 4 பேர் முடிச்சிட்டீங்க. அடுத்த வேலை என்ன? views.pyல HTML ஃபைலை கனெக்ட் பண்ணியாச்சு. HTML ஃபைலுக்கு views.pyல இருந்து ஃபார்மை போட்டு விட்டாச்சு. அடுத்த வேலை என்ன? வேலை முடிஞ்சுதா? இன்னும் வேலை ஏதாவது பெண்டிங் வச்சிருக்கோமா? இன்னும் ஒரே ஒரு சின்ன வேலை பெண்டிங் இருக்கு. யாராவது சொல்றீங்களா? HTML ஃபைலை கிரியேட் பண்ணிட்டீங்க, சொல்லிட்டீங்களா? சூப்பர். URLs, ஆமா, edit the index.html. index.html இல்லை, இப்போ create.html தனியாக கிரியேட் பண்ணிட்டோம்ல,
index.html இதை ஆட் பண்ணிட்டோம்ல, ஆட் பட்டன் கொடுத்துட்டோம்ல. யூஆர்எல்ஸ்ல போய் யூஆர்எல்ஸ்ல ஒரு லிங்க் கொடுப்பீங்க, அந்த லிங்க் வியூக்கு போகும், வியூ போய் ஃபார்ம் பிடிக்கும். கரெக்டா? இதை தான் பண்ண போறோம். அப்போ உங்களோட urls.py ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. கடைசி ஸ்டெப் அதுதான், urls.py. urls.py தான் நேற்றே ஓப்பன் பண்ணியிருக்கோமா? ஃப்ரெட்டமோ இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். urls.pyல போயிட்டு path create slash என்ன கொடுப்பீங்க, views.create_view. அப்போ இனிமேல் யாராவது ஒருத்தர் வந்து create 127.0.0.1:8000/createன்னு கொடுத்தாருன்னா create viewக்கு போயிடும். create view எங்கே இருக்கு? views.pyல இருக்கு. views.py என்ன பண்ணும்? ஸ்டூடெண்ட்டோட ஃபார்ம் எல்லாத்தையும் வாங்கி வைக்கும். எப்படி வாங்கி வைக்கும்? ஏற்கனவே அதுக்கு ஸ்டூடெண்ட்டு தெரியும், அது ஒரு மாடலுங்கிறது தெரியும். அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஃபார்மை ரெடி பண்ணி அதை வாங்கி வைக்கும். அங்கேருந்து வாங்கி வச்சு அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு போய் உங்களோட HTMLக்கு பாஸ் பண்ணிடும். வேலை முடிஞ்சது. நீங்களும் இதை பண்ணிடுறீங்களா? urls.pyல இதை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களோட அவ்வளோதான். இப்போ உங்களோட சர்வரை ரன் பண்ணால் போதும். அப்படி ரன் பண்ணிங்கன்னா ஆட் நியூ ஸ்டூடெண்ட்டாக அது கொடுத்துருக்கிறது வேலை செய்யணும். பண்ணுவோமா? சார் அந்த கிரியேட் ஒரு காமா மிஸ் பண்ணுது. கமா இருக்கலாம், இந்த கமா தானே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வேணா எடுத்து விட்டுருங்க. வேற எங்கேயாவது சொல்றீங்க? ஓ இங்கேயா? சரி, ஆமாம், தேங்க்ஸ். இங்கே ஒரு கமா மிஸ் ஆயிடுச்சு. எதுவும் எரர் இருந்தால் அதுவே காமிச்சிருக்கோம், இருக்கிற மாதிரி தெரியல. ரன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பேர் கொடுத்துருக்கீங்க? கிரியேட்டுன்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் என்னோட ப்ரௌசருக்கு போயிட்டு செக்குக்கு பதிலாக இங்கே நான் கிரியேட் கொடுத்து பார்க்குறேன், முதல்ல ஒர்க் ஆகுதானே. நேம் எரரா? ஸ்டூடெண்ட் ஃபார்ம் இஸ் நாட் டிஃபைன்ட். எங்கங்க என்ன பேர் வச்சு கொடுத்தேன்? ஸ்டூடெண்ட் ஃபார்ம் views.py. views.pyல ஏதோ ஒரு பேர் தப்பாக கொடுத்துருக்கேனா? கிரியேட் வியூ views.py. views.pyல ஸ்டூடெண்ட் தானே நேம், ஸ்டூடெண்ட் ஃபார்ம்னு கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். கரெக்டா? நான் இங்கே ஸ்டூடெண்ட்டை தானே இம்போர்ட் பண்ணுறேன் மாடலா, அப்போ அதை தானே நான் ஃபார்மாக மாற்றுறேன். கரெக்டா? இதுதான் மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆட் நியூ ஸ்டூடெண்ட், இது இன்னும் இதை மாற்றலை. ஓகே, இங்கேயே கிரியேட் கொடுத்து பார்ப்போம். ஆட் நியூ ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் ஹியர், ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்துருச்சா? இது மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கா? பார்த்து சொல்லுங்க. நான் ஸ்ட்ரைட்டாக கிரியேட் கொடுத்து பார்க்குறேன். கிரியேட் கொடுத்து பார்த்தா உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுது பார்த்து சொல்லுங்க. இப்போ நம்ம மாடல் எடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம், அதனால பட்டன் மட்டும் டைரெக்டாக காமிச்சிட்டு இருக்கு. நீங்கள் இதுலேயே ஃபார்மை கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் தனியாக காட்டும். பண்ணுவோமா? எங்கே யாரும் வெயிட் பண்ணி என்ன ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒர்க்கிங், சரி, டன். சரி, இப்போ ஃபார்மை டிஸ்பிளே பண்ணணும். அப்போ ஃபார்மை டிஸ்பிளே பண்ணணும்னா நான் இந்த ஃபார்மை இங்கே எடுத்துக்கணும். ஃபார்மை எடுத்துட்டு இங்கே ஃபார்மை இம்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். கிரெட் ஆப், கரெக்டா? டாட் ஃபார்ம்ஸ் இம்போர்ட் ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படின்னு நான் ஃபார்மை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நான் இந்த ஃபார்மை டிஸ்பிளே பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபார்ம் டேட்டா எல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் முன்னாடி ஃபார்ம் கொடுக்காம ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுத்து காமிச்சேன். இப்போ இந்த லைனை ஆட் பண்ணியிருக்கேன், ஃபார்ம்ஸ். அந்த ஃபார்ம்ஸில் இருக்கிற ஃபீல்டு எல்லாம் இப்போ எனக்கு இந்த create.html வருதான்னு பார்க்க போகிறேன். அப்போ அதை இம்போர்ட் பண்ணிட்டோம், இங்கே ஸ்டூடெண்ட் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டோம். ஸ்டூடெண்ட் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டு இப்போ அந்த பேஜுக்கு போய் பார்க்க போகிறேன். கிரியேட்டுன்னு கொடுத்தா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணால் சூப்பர் வந்துருச்சா? இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் நம்பர் 1 2 3, ஸ்டூடெண்ட் நேம் ராஜராஜன், ஸ்டூடெண்ட் கிளாஸ் 12th படிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அட்ரஸ் ஏதாவது ஒரு ஊர், தஞ்சாவூர். ஆட் ஸ்டூடெண்ட் வந்துருச்சா? ஸ்டூடெண்ட் ஆட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட் ஆட் ஆயிடுச்சான்னு போய் பார்க்கலாம். எங்கே போய் பார்க்கலாம்? செக். ராஜன் எங்கேயாவது இருக்காரா? இன்னும் ஆட் ஆகலையா? ஆட் ஆனது இங்கே போய் பார்க்கலாம். அடுத்து நம்ம அதில் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போது நம்ம ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணுறது நமக்கு இந்த இடத்துல ஆட் ஸ்டூடெண்ட்டுங்கிறத ஒர்க் பண்ண தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபீல்டு வரைக்கும் வந்துட்டிங்கன்னா போதும். இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள்.
இது வரைக்கும் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 2 3 கொடுக்குறேன், ராஜராஜன்னு கொடுக்குறேன். ஆனால் ஆட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்போ ஆட் ஆகலைன்னா தஞ்சாவூர் கொடுத்தேன்னா இப்போ சென்னை கொடுத்து பார்ப்போம். ஆட் ஸ்டூடெண்ட்னா எரர் காட்டலை, ஆனால் திரும்ப போய் அந்த ஸ்க்ரீனை போய் பார்த்தோன்னா அவுட்புட்டில் செக்குங்கிறத போய் பார்க்குறேன். செக்குங்கிறத போய் பார்த்தா ராஜராஜன் ஒன்று ஆட் ஆன மாதிரி எனக்கு தெரியல, ஆட் ஆகலை. அப்போ அதை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? அதான் அடுத்த ஸ்டெப் பண்ணுவோமா? நான் இந்த ஸ்டெப்பை அனுப்பிச்சி வைக்கிறேன். இதை பண்ணிடுங்க மறந்துடாமல். உங்களோட views.py மட்டும் இப்படி இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் views.py இப்படி இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணுற பவர் வந்துடும். ஆனால் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறதுல இன்னும் சிக்கல் இருக்கு. அதான் அடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். ஆட் டெலிட் வரைக்கும் போகலான்னு நினச்சேன். சரி, ஆடையாவது முடிப்போம். இப்போ இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா views.py ஃபைலை எடிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டா இப்படி எனக்கு 4 காலம் வந்துருச்சு. அதில் ஆட் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு பட்டன் வந்துருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு வருதா? இதில் ஃபில் பண்ணி ஆட் ஸ்டூடெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ண முடியுதா? அங்கே தான் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். ஆனால் அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. இதை சொல்லுங்கள், இதை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அடுத்தது வேணால் நாளைக்கு பார்க்கலாம். சின்டாக்ஸ் எரர். ஆமாம், ஃப்ரம் CRUD app import views. லைன் நம்பர் 3 ஃப்ரம் CRUD app.forms import student form. ஃப்ரம்மில் எஃப் விட்டுட்டீங்க, அவ்வளோதான். இல்லை, ஃபஸ்ட்டு லைனில் ROMல ஆரம்பிக்குது, ஃப்ரம் Django import forms-ல. அதான் சின்டாக்ஸ் எரர். அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் அவுட்புட் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். சரியா? இப்போ என்ன டாஸ்க் பெண்டிங் இருக்கு? ஆட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா ஸ்டூடெண்ட் ஆட் ஆக மாட்டேங்குது. இதான பெண்டிங். இந்த பேஜை கொண்டு வந்துட்டேன். ஆனால் ஆட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தா ஸ்டூடெண்ட் ஆட் ஆக மாட்டேங்குது. கரெக்டா? ஆமாம். அப்போ ஆட் ஸ்டூடெண்ட்டுன்னு இந்த இடத்துல கொடுத்தேன்னா ஸ்டூடெண்ட் ஆட் ஆகணும்னா இந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணணும். இந்த ஃபார்மை டிபியில் போய் சேவ் பண்ணணும். அதுக்கான கோடு எதுவுமே நான் எழுதலை. அப்போ நான் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த இடத்துல ஆட் ஸ்டூடெண்ட் சப்மிட்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் எழுதணும். எங்கே எழுதணும்? என்னோட பிஸ்னஸ் லாஜிக். இதுலேருந்து என்ன டேட்டாவை எடுத்து சேவ் பண்ணணுங்கிறது டிபிக்கு யார் சொல்லணும்? வியூஸ் தான் சொல்லணும். அப்போ நான் அந்த கோடை இங்கே எழுதணும். ஒருவேளை நம்மளோட ஃபார்ம் வருது இல்லை, நம்ம ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம்ல, அந்த ஃபார்மில் போஸ்ட் மெத்தட், அந்த ஃபார்ம்லேருந்து டேட்டா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் இந்த போஸ்ட். அப்படி ஏதாவது டேட்டா வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து அந்த ஃபார்மில் எல்லா ஃபீல்டும் ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா அதை சேவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்ம் ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயியா ஸ்டூடெண்ட் ஃபார்ம்னு கொண்டு வந்து எனக்கு ரெக்வெஸ்ட் போஸ்ட்டாக இருந்ததுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணுங்கள். எப்படி? ஃபார்ம் இஸ் _ இதெல்லாம் ஃபங்க்ஷன், ஃபார்மில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ். எல்லா ஃபீல்டும் ஃபில் ஆயிருக்கான்னு பார்ப்போம். டிஃபால்ட் வேலிடேஷன். இப்போ பொதுவாக ஃபார்மெல்லாம் வேலிடேட் பண்ணுவோம்ல, தேவையான ஃபீல்டெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோமான்னு. அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபார்மை சேவ் பண்ணுங்கன்னா எங்கே சேவ் பண்ணும்? டிபியில் போய் சேவ் பண்ணும். அவ்வளோதாங்க. இந்த லைனை நீங்கள் உங்களோட கிரியேட் வியூவில் இந்த கிரியேட் வியூவை இப்படி எடிட் பண்ணி மாற்றிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் சேவ் பண்ணுறது டிபியில் சேவ் ஆகும். இப்போ இது வரைக்கும் ஏன் ஆட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்தா டிபியில் சேவ் ஆகலைன்னா நீங்கள் டிபியில் சேவ் பண்ணவே சொல்லலை. அப்போது நீங்கள் ஸ்டூடெண்ட் ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த ஃபார்மோட போஸ்ட் மெத்தட். அப்போ ஸ்டூடெண்ட் ஃபார்ம் பாருங்கள், ஃபார்மோட மெத்தட் போஸ்ட்டாக இருக்கா? அப்படி போஸ்ட்டாக இருந்து இவர் சப்மிட்னு கொடுத்தாருன்னா எனக்கு முதல்ல வேலிடேட் பண்ணி கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஃபார்மை சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாலே ஃபார்ம் போய் மாடல்ஸை பிடிச்சி டிபியில் போய் சேவ் பண்ணிடும். அப்போ இந்த கோடை அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ ஆட் நியூ ஸ்டூடெண்ட் கொடுத்து பாருங்கள், ஒர்க் ஆகுதா பாருங்கள். = லைன் நம்பர் 13. ஆமாங்க, சாரி, நல்ல பாயிண்ட். இந்த இடத்துல = போட்டுருங்க. ரொம்ப நன்றி. இப்படி கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு நீங்கள் /create அப்படின்னு கொடுத்து பாருங்க.
இப்போ உங்களோட ப்ரௌசருக்கு போங்க. ப்ரௌசருக்கு போயிட்டு /create கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ போயிட்டு 1 2 3 ராஜராஜன் 12வது படிக்கிறாரு. தஞ்சாவூர் கொடுத்தோமா, தஞ்சாவூர் ஆட் ஸ்டூடெண்ட். இப்போ போய் பார்த்தோம்னா அவர் ஆட் ஆயிருப்பார். இந்த டேட்டா நமக்கு ஆட் ஆயிருக்கும். ஏன் ஆட் ஆயிருக்கும்? ஃபார்மில் போய் சேவ் ஆகும். ஃபார்மில் போய் சேவ் ஆயிடுச்சாங்கிறத பார்க்கலாம். செக் அப்படின்னு கொடுத்து பார்த்தா ராஜராஜன் இருக்காரான்னு பார்த்துக்கலாம். ராஜராஜன் ஆட் ஆயிட்டாரா? கடைசியாக ராஜராஜனுங்கிற வேல்யூ வந்துருச்சா? இதை பாருங்க, திரும்பவும் காமிக்கிறேன். இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன். இப்போ 1 2 3 இப்போ வந்து 987 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த இடத்துல செலின் அப்படின்னு கொடுக்குறேன். 11ஆவதுன்னு போட்டுக்கிடுறேன். ஏதாவது ஒரு ஊர் போட்டுக்கிடுறேன், திருநெல்வேலி அப்படின்னு போட்டுக்கிடுறேன். ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்தா இவர் ஆட் ஆகிட்டார். ஆட் ஆகிட்டாராங்கிறது இங்கே தெரியல. ஏன் தெரியலன்னா, நம்ம இந்த ஆட் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணோடனே எந்த பேஜுக்கு போகணுங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. ஆனால் ஆட் ஆகிட்டாருங்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இங்கே போய் செக் கொடுத்து திரும்ப உங்களோட ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் பேஜை போய் பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்கேயாவது ஒரு இடத்துல செலின்ங்கிற டேட்டா இருக்கணும். முதல்ல ராஜராஜன் ஆட் பண்ணனா, இப்போ செலின் ஆட் பண்ணியிருக்கேன்னா கடைசி 2 டேட்டாவை பாருங்கள். இப்படி ஆட் ஆயிடுச்சா? உங்களுக்கும் இப்படி ஆட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிரெட் ஆப்ரேஷனில் ஒரு ஆப்ரேஷனை முடிச்சிட்டோம். இன்சர்ட்டிங் டேட்டா அப்படிங்கிறத நம்ம முடிச்சிட்டோம்னு அர்த்தம். பார்த்து உறுதிப்படுங்களேன். அதோட இன்னைக்கு கிளாஸை நிறுத்திக்கலாம். நாளைக்கு அப்டேட் எப்படி பண்ணுறது, டெலீட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்குறேன். அதில் அப்டேட்டோ டெலீட்டோ ஏதாவது ஒன்று நான் பண்ணுறேன், ஒன்று உங்களுக்கு ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் grip கிடைக்கும்.